மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தமபாளையம் அரசு மருத்துவமனை வெளியேட்டுக்கு பூட்டு போட்டு ஊழியர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு வெளியே பூட்டு போடப்பட்டதால் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் அவதியடைந்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சத்யராஜ் வழங்க நாம் கேட்கலாம். சத்யராஜ், தற்போதைய விவரம். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் இன்று மருத்துவர்கள் இல்லாமல் நோயாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவை கேட்டு பூட்டு போட்டு விட்டு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக வைரஸ் காய்ச்சல் பரவி வரும் சூழலில் கிராமப்புறங்களிலிருந்து வரக்கூடிய விவசாயிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். மருத்துவர்கள் இல்லாமல் சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு உள்ளது. வரக்கூடிய நோயாளிகள் கூறுகையில் உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு மருத்துவர்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்றால் மட்டுமே பொதுமக்களாகிய நாங்கள் எந்த ஒரு இன்னலுக்கும் ஆளாக மாட்டோம் என கூறுகின்றனர். தொடர்ந்து உள்நோயாளி பிரிவிலும் பார்த்தோம் என்றால் மருத்துவர்கள் இன்றி நோயாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருவதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். கை குழந்தையினும் வரக்கூடிய பெற்றோர்களும் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றன. பள்ளி குழந்தைகள் மருத்துவரை பார்த்துவிட்டு பள்ளிக்கு செல்லலாம் என்ற எண்ணத்தில் வரும்பொழுதும் கூட மருத்துவர் இல்லாத காரணத்தினால் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றன. வயதான முதியவர்கள் மூதாட்டிகள் தள்ளாடு வயதிலும் கம்புகளை ஊண்டி கம்பிகளை பிடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வரும் பட்சத்தில் மருத்துவர் இல்லாததால் பெரும் ஏமாற்றத்துக்கு தள்ளப்படுகின்றன. இந்த விஷயத்தில் தமிழக அரசு உடனடியாக தலைமையிட்டு மருத்துவர்களின் ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற வேண்டும். நோயாளிகள் எந்த ஒரு இன்னலும் படாமல் அவர்களை காக்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். டாக்டர் ஆள் இந்த வருவாங்க அந்த வருவாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் டாக்டர் வரல. ஆனால் மாறேன்னு சொல்றாங்க. ஆனால் நர்ஸ் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் யாரும் சரியான முறையாக பதில் சொல்ல மாட்டாங்க. வந்தேன் நான் இங்கே போனா இங்கே போன்றாங்க, அங்கே போனால் அங்கே போன்றாங்க. உத்தமபாளையத்தில் இருக்க அந்த அரசு மருத்துவமனையில் வந்து அவசர பிரிவில் கூட டாக்டர் இல்லை, நர்ஸு இல்லை, யாருமே இல்லை. இப்போ இந்த பொதுமக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. வீட்டுக்காரர்களுக்கு சுகரு, கொலஸ்ட்ரால் போன்ற நோய்கள் அதிகமான காரணத்தால் மாதம் இங்கு தான் மாத்திரை வாங்கப்படுகிறது. தற்பொழுது அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதால் தற்பொழுது மாத்திரைக்காக அலைந்து கொண்டு இருக்கிறோம். இது எமர்ஜென்சி வார்டு கூட இங்கே யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. அனைத்துமே இதுவரைக்கும் எனக்கு 42 வயதாகிறது. நானும் இந்த ஊரில் தான் வசித்து வந்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று மருத்துவமனை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இழுத்து மூடப்பட்டுள்ளது. உத்தமபாளையத்தில் இருக்க அரசு மருத்துவமனையில் வந்து இன்றைக்கி அரசு மருத்துவர் யாரும் பணிக்கு வரலை. இதனால் உள்நோயாளிகளும் வெளியிலேருந்து சிகிச்சைக்கு வர்றவங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவதிக்குள்ளாக இருக்காங்க. அவசர வார்டுலேயும் சிகிச்சைக்கு யாரும் இல்லை, மருத்துவர்கள் யாருமே இன்றைக்கி பணிக்கு வரல. இதை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் பெட்டில் இருக்கவங்களும் பெட்டில் சிகிச்சையில் இருக்கவங்களும் எந்த மருத்துவ உதவியும் இல்லாமல் ரொம்ப அவதியில் இருக்காங்க.